Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். உங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலே கர்த்தாவே, நாங்கள் சகோதரிகளாக உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக உடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்தாமே எங்களை ஆண்டு கொண்டு ஆளுகை செய்து நடத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வசனத்தை கேட்கிற வேளையில் தானே பரிசுத்த ஆவியை பெற்றது போல ஆண்டவரே, வசனத்தை கேட்கிற பொழுதே யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறதே எங்கள் கண்கள் கண்டு உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் மாபெரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ செய்து காட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியை நாம் பெறும் பொழுது நம்மில் ஏற்படுகிறதான பிரமிப்பூட்டும் காரியங்கள் அல்லது மாற்றங்களை பற்றி நாம் படிக்க போறோம் அல்லது தியானிக்க போறோம். The amazing changes that happen within us when we receive the Holy Spirit. நம்ம எப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் பெற்றுக் கொள்கிறோமோ அப்பொழுது நம்மையும் அறியாமல் நமக்குள்ளாக பிரமிக்கத்தக்கதான அநேக மாற்றங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிறார். இதை குறித்து அநேகருக்கு பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான கேள்விகள் இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் இந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மளுக்கு சத்தியத்தை போதித்து வழி நடத்துவாராக. பரிசுத்த ஆவியை பற்றி நம்ம பேசுவது ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக சொல்லப்படுகிறது. உண்மையாகவே அதை அனுபவித்தவர்களுக்கு அது ஒரு அற்புதமான அனுபவம். இதை பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்குள்ளே பிரமிக்கத்தக்கதான மாற்றங்களை காணும் பொழுது நமக்குள்ளாகவே ஒரு வியப்பு ஏற்படுவதை நம்மால் நிச்சயம் உணர முடியும். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்று பரலோகத்தினுடைய அனுபவத்தை பூலோகத்திலே நாம் அனுபவிக்க முடியும் என்பதுக்கு நான் ஒரு சாட்சி. ஆவியானவர் குறித்து அதிகம் அறியாது இருக்கும் பொழுதே பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு பிறகு அதிலே புதுப்பித்துக் கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் வீற்றிருக்கும் பொழுது உண்மையாகவே பரலோகத்தை பூலோகத்தில் அனுபவிக்கிற ஒரு அனுபவத்தை உண்மையாகவே யாருக்கும் சொல்லாமல் போய்விட முடியாது. அதற்காகத்தான் இந்த நேரத்திலே கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவனுக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லுகிறேன். இந்த வேதாகமத்திலே நம் தெரிந்திருக்கிறபடி இந்த வேதாகம் முழுமையும் யாரால் எழுதப்பட்டது என்று நமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவராகிய ஆசிரியர் இந்த வேதாகமத்தை நமக்கு எழுதி கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த ஆசிரியரை பற்றி நான் பேச இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஊட்டுகிறது. ஒரு பக்கம் நடுக்கமும் பயமும் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு அனுபவத்தை நாம் கற்றுக் கொடுக்க போகிறோமே என்று ஒரு பெரிய மன தெளிவு எனக்குள்ளாக ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது இந்த ஆசிரியர் நமக்கு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டு இருக்கிறது என்று வேதாகமத்திலே வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. நமக்கு எழுதப்பட்டதான தேவ ஆவியினால் எழுதப்பட்டது. நமக்கு தெரிந்தபடி ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே நாம் படிக்க கூடும். அதிலே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியாகமம் துவக்கி வெளிப்படுத்தல் வரைக்கும், வெளிப்படுத்தலே ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி இந்த வேதாகமம் முழுவதும் 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களால் தேவ ஆவியானுடைய உந்துதலின்படி எழுதப்பட்டதை நாம் உணர முடியும். இந்த ஆசிரியர் நாம் பெற்றுக்கொள்ளும் போது அல்லது இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது இந்த பரிசுத்த ஆவியின் வார்த்தைகளை நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அல்லது விளக்கி காண்பிக்க முடியும். ஏனென்றால் ஒரு புத்தகத்தை ஒரு ஆசிரியர் எழுதுவதை குறித்து நாம் அநேக புத்தகங்களை படித்திருக்கலாம். ஒரு ஆசிரியர் எழுதுவதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்வது மிகவும் கடினமான ஒன்று அல்லது அவ்வளவு அழகாக என்னால் எடுத்துரைக்க முடியாது. ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு தத்துவத்தை மிக அழகாக அந்த ஆசிரியருடைய பாணியிலே என்னால் எடுத்துரைக்க முடியாது. ஆனால் வேதாகமத்தை எழுதின இந்த வேதாகமத்தின் ஆசிரியராகிய பரிசுத்த ஆவியை என் உள்ளங்களிலே என் ஆத்மா ஆவி சரீரத்திலே நான் பெற்றிருப்பதினால் அதை குறித்து நானும் நீங்கள் பெற்றுக்கொள்கிற நீங்களும் அல்லது பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் இதை குறித்து விளக்கி சொல்லும் பொழுது உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் பல விதங்களிலே நமக்கு அதை விளக்கி காண்பித்து ஆசிரியர் பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்த வேதாகமத்துக்கு அவரே ஆசிரியர் என்பதை விளங்கிக் கொள்ள அது ஏதுவாக இருக்கிறதை நாம் உணர முடியும். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து உலகத்தை விட்டு நாம் போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்புவதாக சொல்லிவிட்டு போனார். அது எல்லாருக்கும் அந்த சம்பவம் நன்றாக தெரியும். என்ன அது?
நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன், இதோ நான் போய் தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புகிறேன். அவர் வந்து சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களுக்கு வந்து சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். யோவான் 16:13 அந்த வசனத்தை நாம் படிக்க முடியும். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வந்து நம் ஒவ்வொருவரையும் சத்திய ஆவியாகிய அந்த வசனத்துக்குள் அல்லது அந்த வார்த்தைகளுக்குள் நம்மை நடத்துவதை நாம் அழகாக இந்த வேத வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைக்கு அநேகருக்கு கேள்வி, இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? அதை குறித்ததான விளக்கம் எனக்கு சரியாக தெரியவில்லை என்று என்னிடத்திலே அநேகர் கேட்பதுண்டு. அதிலே நான் சொல்ல போனால் அவர் திருத்துவத்தின் 3வது நபர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்றதிலே திருத்துவத்தின் 3வது நபராக அவர் வர்ணிக்கப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் ஆழ்தத்துவமானவர். இன்றைக்கு அநேகர் இதை குறித்து பேசும் பொழுது அவர் ஆவி ஆவி என்று பேசுகிறோம். ஆவி, பரிசுத்த ஆவியானவர் என்று அநேக இடங்களிலே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அவர் ஆழ்தத்துவமானவர். இயேசு கிறிஸ்து எப்படி ஆழ்தத்துவமாய் இருந்தாரோ அதே ஆழ்தத்துவ உடைய ஒரு பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால் தான் இயேசு கிறிஸ்து உலகத்தை விட்டு போகும் பொழுது தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டிலே இந்த பரிசுத்த ஆவியாகிய ஆவியானவர் அவ்வப்போது வந்து போய் கொண்டிருந்தார். அவர் எல்லாரிடத்திலும் எப்பொழுதுமாக இருந்ததாக நம்முடைய சரித்திரம் கூறவில்லை. தானியேலை எடுத்துக்கொண்டாலும் சரி, யோசேப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா பரிசுத்தவான்களுடைய பட்டியலையும் எடுத்து பார்த்தால் தேவ ஆவியானவர் அவர்களுக்குள் அவ்வப்போது வந்து போனதை நாம் பார்க்க முடியும். யோவேலை நாம் பார்க்கிறோம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ மாம்சமா இருக்கிற யாவர் மேலும் இந்த ஆவியை ஊற்றுகிற ஒரு அனுபவம் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு இயேசு கிறிஸ்து வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஆரம்பித்த ஒன்றாகும். அவர் நம்மோடு கூட இருக்கும்படியே, நம்மளோடு கூட வாசம் பண்ணும்படி நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் அருளப்பட்டபடி அல்ல, நம்மோடு கூட தங்கி இருக்கும்படி, நமக்குள் வாசமா இருக்கும்படி நமக்கு அருளப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்று நாம் புரிந்து கொண்டோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் தேவை? இன்னைக்கு பார்க்க போனா இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லாமலேயே அல்லது பெற்றுக்கொள்ளாமலேயே நான் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியும் என்று அநேகருடைய வாதங்கள் இருக்கிறதாக நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் யோவான் 3:5 why do we need the Holy Spirit க்கு பதில் யோவான் 3:5 நாம் பார்க்கிறோம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு நான் போக வேண்டுமானால் ரட்சிப்பு எவ்வளவு அவசியமோ அல்லது ஞானஸ்தானம் எவ்வளவு அவசியமோ அதே அளவுக்கு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு அல்லது அபிஷேகம், அக்னியின் அபிஷேகம் நமக்கு தேவை என்று இந்த வசனம் தெள்ள தெளிவாய் நம்மளுக்கு சொல்லுகிறது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, truly truly I say to you, unless one is born of water and spirit, he cannot enter the kingdom of heaven. அவன் அதாவது என்டர்னா ஒரு வீட்டுக்குள்ள நம்ம போய் என்ட்ரே ஆக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி பரலோக ராஜ்யத்துல நம்ம அக்னியின் அபிஷேகத்தினால நிரப்பப்படாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல நாம் பிரவேசிக்க முடியாது என்பது தெள்ள தெளிவாக இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்து தாமே தன்னுடைய நீதிக்குரிய அந்த நீதியை நிறைவேற்றுகிறதான உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறதான ஒரு நேரத்திலே மத்தேயு 3வது அதிகாரம் 16-17 யாராவது ஒருவர் படிக்கலாம். மத்தேயு 3வது அதிகாரம் 16-17 இங்கே இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிற ஒரு நிகழ்வை நாம் காண முடியும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே அங்கே வானம் திறக்கப்படுகிறது. யாராவது ஒருவர் படியுங்கள். மத்தேயு 3:16-17. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. இதுல இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தவுடன் அவர் மேல் பரிசுத்த ஆவியாகிய அந்த தேற்றரவாளன் அல்லது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்குகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனாக தேவகுமாரனாக நம்முடைய பூலோகத்திலே அவர் மானிடனாய் பிறந்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் மேலேயே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் அல்லது அருளப்படுகிறார்.
ஏன் என்று பின்வரும் நாட்களிலே நாம் படிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ள முடியும். புறாவை போல் அங்கே இறங்கி அவர் என்ன சொல்கிறார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அப்போ பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் இருக்கிற அந்த பாவமில்லாத ஒரு தன்மையை அவர் விரும்புகிறார். ஆதலால் தான் நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். நாமும் கூட நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை நேராய் கடந்து வரும்போது, பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்துக்கு நேராய் கடந்து வரும்போது, நாமும் கூட கர்த்தருக்கு பிரியமானவர்களாய், பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமானவர்களாய் மாறும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறதின் அடையாளமாக நம்மேல் பொழியப்படுகிறார். அடுத்த அதிகாரம் துவங்குவதை நாம் பார்க்கும் பொழுது, அவர் சோதிக்கப்படுவதற்காக மலையின் மேல் பிசாசினாலே கொண்டு போகப்படுகிறார் என்று பார்க்கிறோம். இங்கேதான் நாம் அதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்கு அருளப்பட்டார். அதே அடுத்த அதிகாரத்திலே அவர் சோதிக்கப்படுவதற்காக பிசாசினால் மலைக்கு கொண்டு போகப்படுகிறார். அப்போ ஒரு மனிதனானவனுக்கு சோதனை வரும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய பலன் தேவை என்பதற்காகவே பிதாவானவர் முன்னதாகவே அதை அறிந்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியை ஊற்றினார். புறாவை போல அவர் மேல் இறங்கினதை நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் அந்த சோதனைக்கு அவர் உட்படாதபடிக்கு அவர் அழகாய் வேத வசனங்களை அவர்களுக்கு சொல்லி அந்த பிசாசின் சோதனைகளில் இருந்து மேற்கொண்டு ஜெயித்து வெளியே வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு வசனத்திலே பார்க்கிறோம், அப்பாலை போ சாத்தானே என்று அதிகாரத்தோடு அவர் அந்த பிசாசின் சோதனைகளை வெல்கிறார். அதை தவிர்த்து அந்த 3 சோதனைகளையும் அவர் ஒரே வார்த்தையை அடிக்கடியாக சொல்லுவார். இட் இஸ் ரிட்டன், எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே. மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, அவனுடைய வார்த்தை வாயிலிருந்து பிழைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளாலும் பிழைப்பான் என்கிற வார்த்தைகள்லாம் அவர் சொல்லி, வார்த்தைகளை சொல்லி அவர் ஜெயிக்கிறார். ஏன் அந்த வார்த்தைகளை அங்கே சொல்லப்படுகிறது? வார்த்தையை கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை அவர் ஏற்கனவே பெற்றுக் கொண்டதினாலே இந்த சோதனைகளை மிக எளிதாக அவர் அதிலிருந்து ஜெயித்து வருகிறார். லூக்கா சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும் பொழுது இதே லூக்கா ஆசிரியர் இதே சம்பவத்தை வேறு விதமாக அங்க சித்தரித்து எழுதும் போது அதிலே அடுத்த அவர் சோதிக்கப்பட்ட பின் ஆவியானவருடைய பலத்தினாலே, லூக்கா 4:14 நீங்க படிச்சீங்கன்னா, ஆவியானவருடைய பலத்தினாலே சோதிக்கப்பட்ட பின் கலிலேயாவுக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் போகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ சோதிக்கப்படும் பொழுதும் அவருக்கு பலன் தேவையா இருக்கிறது. அடுத்து மற்ற காரியங்களுக்காக அவர் உலகத்திற்குள்ளே வரும் பொழுதும் பரிசுத்த ஆவியானுடைய பலன் அவருக்கு தேவை. இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? நாமும் உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் இருப்பது இப்போது பரலோக வாழ்க்கை அல்ல, பூலோக வாழ்க்கையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அநேக சோதனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், பிரச்சனைகள், எதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாத ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை இயேசு கிறிஸ்துவானவர் பெற்றது போல நாமும் பெற்றுக்கொண்டோமே ஆகில் எல்லா சோதனைகளையும், எல்லா கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மிக எளிதாக அவருடைய வார்த்தையினாலே, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நாம் மேற்கொள்ள முடியும் என்பதற்கு இவைகள் எல்லாம் சாட்சியாய் இருக்கிறது. 19:2 அப்போஸ்தலர் பாத்தீங்கன்னா, பவுல் சீஷர்களிடம் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? இப்பொழுது நம்ம படித்த அந்த பேசேஜ்ல கூட பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று பேதுரு கேட்கிறார். அப்போ எந்த இடத்திற்கு போனாலும், பவுலானாலும் சரி, பேதுருவானாலும் சரி, அல்லது இயேசுவானாலும் சரி, பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அப்போ பரிசுத்த ஆவியுடைய அந்த முக்கியத்துவத்தை அறிந்ததினாலே போகிற இடங்கள் எல்லாம் விசுவாசிகளை பார்க்கும் பொழுதும், சீஷனிடத்திலே இருக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 யாராவது படிங்க. அப்போஸ்தலர் 10:38. கர்த்தராகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அப்போ நசரேயனாகிய இயேசுவை வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பும் பொழுது அவர் என்ன செய்யறார்? நன்மை செய்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த உலகத்திலே செய்கிறவராய் அவர் சுற்றி திரிகிறார். நம்ம ஈஸியா நமக்கு வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டும், அதிசயங்கள் நடக்க வேண்டும், நான் பரிசுத்த ஆவியை பெறாமலே நாம் இவைகளை எதிர்பார்ப்பது மிகவும் தவறு. பரிசுத்த ஆவியை பெற்ற பின்புதான் நசரேயனாகிய இயேசு நன்மை செய்கிறவராக, அற்புத அடையாளங்களை செய்கிறவராக இந்த உலகத்திலே அவர் சுற்றி திரிகிறதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது நசரேயனாகிய இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும்
கொடுக்கப்படுகிற பொழுதுதான் நாம் எல்லாவற்றையும் செய்து நன்மை செய்கிறவர்களாக, இயேசு கிறிஸ்துடைய அற்புத அடையாளங்களை வசனத்தினாலே நிரூபிக்கிறவர்களாக இந்த பூமியிலே நாம் நடமாட முடியும். When we face the difficult situation, the Holy Spirit will comfort us. நம்ம எப்பெல்லாம் சிச்சுவேஷன்ல மோசமா ஃபீல் பண்றோமோ அல்லது சோதனைகளை நம்மளுக்கு கடந்து வருதோ, அந்த சோதனைகள்ல இயேசு கிறிஸ்துவாய் கொடுக்கிற அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த ஆறுதல் நம்மளுக்கு அப்படியே தேற்றுவதை நம்மளால் உணர முடியும். அநேக நேரங்களிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலே, நம்முடைய சபையின் வாழ்க்கையிலே ஆறுதலாகிய தேற்றரவாளனாகிய இந்த இயேசு நம்மோடு அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பதினாலே நாம் அநேக நேரங்களிலே தேற்றப்படுகிறோம், ஆற்றப்படுகிறோம் என்பதற்கு இவைகள் எல்லாம் சாட்சியாக நமக்கு இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கிறோம், who can receive the Holy Spirit? நம்ம யாரெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும்? இது அநேகருடைய கேள்வியாக இன்றைக்கு இருக்கிறது. ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறாரா? இதை குறித்து சரியான விளக்கம் இல்லை என்கிற அநேகருடைய கேள்விக்கு இப்பொழுது பதிலை பரிசுத்த ஆவியானவர் நாம் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் யாரெல்லாம் பெற முடியும் என்று பார்க்கும் பொழுது, நான் ஏற்கனவே சொன்னபடி யோவேல் 2:20 மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்ப மாம்சமா இருக்கு நம்முடைய சரீரம் ஒரு மாம்சமான சரீரம். மாம்சமான இருக்கிற யாருக்குமே, எல்லாருக்கும், யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்றாரு. அது மிகப்பெரிய ஒரு அனுபவம். யாரா இருந்தாலும் ஆண்டவர் ஆவியை ஊற்றுவேன் சொல்றாரு. இப்ப மத்தேயு அப்போஸ்தலர் 10:44 46 நீங்க வீட்டுல போய் படிக்கலாம். பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே வசனத்தை கேட்ட யாவர் மேலும், அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. பேசிக் கொண்டிருக்கையில் தானே பரிசுத்த ஆவியானவர் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகள், சீஷர்கள் யாரா இருந்தாலும் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வே அங்க காணப்படாது. பணக்காரர் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, உயர்வு என்றும் இல்லை, தாழ்வு என்றும் இல்லை, ஜாதி என்றும் இல்லை, சபை பிரிவு என்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லா ஜாதிகள் மேலும், எல்லா மதத்தினர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அழகாய் பொழியப்படுகிறார். யார் ஒருவர் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு தகுதியானவர்களாய் இருப்பார்கள் என்றால் ரட்சிப்பை பெற்று ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும், அல்லது நான் பரிசுத்த பாவத்திலே வாழ்ந்தே கொண்டிருக்கிறேன், என்னால் பாவத்திலிருந்து மீள முடியவில்லை என்று நினைக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை தனக்குள்ளாக பெற்றுக்கொள்ளும் போது இந்த பாவத்திலிருந்து நாம் மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம். இன்று அநேகர் ஒரு நாள் ஏற்படுகிற ஒரு அனுபவமாக பரிசுத்த ஆவியை பார்க்கிறார்கள். அது மிக மிக தவறு. ஒரு நாள் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் உங்களை வாழ்நாள் முழுவதும் பாவத்திலிருந்து தப்புவிக்க முடியாது, அல்லது சோதனைகளை மேற்கொள்ள வைக்க முடியாது. நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அந்த ஆவிக்குரிய அனுபவத்திலே வழிந்து நிரம்பி ஓடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதானே நாம் எல்லா காரியங்களையும் மேற்கொள்ள முடியும். அடுத்து யோவேல் 7:37 யாராவது ஒரு படிங்க. யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். 38. வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இதுல பாக்குறோம், தாகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இன் இங்கிலீஷ்ல பார்க்கிறோம், if anyone thirsts let him come to me and drink. எவன் ஒருவன் தாகமாய் இருக்கிறானோ என்னிடத்தில் வர கடவன், அவனுக்கு அந்த பானத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். பானம் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. அதனால் இதற்கு எந்த குவாலிபிகேஷன் வேணும்னா, இந்த பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு நாம் தாகமாய் இருந்தால் போதுமானது. நம்மளுக்கு ஒரு வாஞ்சை, ஒரு ஆவல், என்னை ஆண்ட பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாய் நிரப்ப வேண்டும் என்ற அந்த ஆவல், அந்த வாஞ்சை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அங்கே நாம் அந்த பாடத்தை நமக்கு இயேசு கிறிஸ்துவே கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதுல பாக்குறோம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். அப்போ ஜீவ தண்ணீருள்ள நதிகள் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அதை இங்கிலீஷ்ல பாக்குறோம், whoever believes in me, as the scripture said, out of his heart will flow rivers of living water. அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அந்த அப்படிப்பட்ட அந்த ஜீவ தண்ணீரை
உள்ள நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாரு விசுவாசமாய் இருக்கிறவர் மேல் இந்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறதுக்கு இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாய் சொல்லப்படுகிறது. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியின் அந்த 44, 46 வரைக்கும் படிக்க சொன்னேல 10வது அதிகாரம் அப்போஸ்தலர்ல புறஜாதிகள் மேல் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுவதை கண்டு அநேகர் பிரமித்தார்கள். இதுல பாக்குறோம் ஜாதி மத பேதுமின்றி புறஜாதிகள் மேல், யூதர்கள் அல்லாத மற்ற ஜாதிகள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுவதை பார்க்கும் பொழுது உண்மையாகவே ஆவியானவர் எல்லாருக்கும் உரியவர் என்பது இதுல தெள்ள தெளிவாக நமக்கு தெரிகிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். பரிசுத்த ஆவியானவரை குறித்து பெந்தேகோஸ்தே நாளிலே நடந்த ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை அந்த இடத்திலே நாம் படிக்க முடியும். அங்கே பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்திருந்த பொழுது அங்க பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல அங்க என்ன செய்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகுது. முழக்கம் உண்டாகி அங்க ஒரு பரிசுத்த ஆவியானுடைய அந்த அக்கினி இறங்குவதை பார்க்கிறோம். அது பலத்த காற்று அடிக்கிற இடம் முழுவதும் அந்த இடம் முழுவதும் பார்க்கணும். 1லிருந்து 3 வரைக்கும் அந்த வசனங்கள் தெளிவாய் சொல்கிறது. அங்க அந்த ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2:7 பாத்தீங்கன்னா அக்னிமயமான நாவுகள் பேசுகிற அந்நிய பாஷைகளை பேசுகிறதை ஜனங்கள், மற்ற புறஜாதியார், மற்ற தேசத்தின் ஜனங்கள், அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் மிகவும் அதிசயப்பட்டு பிரமிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்துக்குள் வரும் பொழுது ஒரு பெரிய அசைவை அவரால் உண்டாக்க முடியும். இடி முழக்கம் போன்ற ஒரு அசைவு, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாக்குகிற ஒரு அந்த அளவுக்கு பலத்த காரியங்களை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் அங்கே பொழிந்தருளப்படுவதை நாம் பார்க்க முடியும். இதை நான் சொல்ல போனேன்னா துப்பாக்கி நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். அந்த துப்பாக்கியை நான் வெறும் துப்பாக்கியாக வைத்துக் கொண்டு ஏதாவது ஒன்றை எய்ம் பண்ணி நான் ஷூட் பண்ணினேன்னா அது ஷூட் ஆகாது. ஏன்னா அதுல என்ன இல்லை, தோட்டாக்கள் இல்லை. அதற்குரிய தோட்டாக்களை நாம் போடும் பொழுது மாத்திரமே அந்த துப்பாக்கியை நான் இயக்க முடியும். அப்படித்தான் பரிசுத்த ஆவியானவரும். நான் ஒரு செத்த சரீரமாக அல்லது ஒன்றும் இல்லாத ஒரு சரீரமாக நான் இருக்கும் பொழுது, என்னிலே பலன் இல்லாது இருக்கும் பொழுது, எனக்கு துப்பாக்கிக்குள் அந்த தோட்டா போடப்பட்டது போல என்னுடைய சரீர ஆவி ஆத்மா சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நான் பலமுள்ளவனாக, என் காரியத்தை செய்கிறவளாக, என் காரியத்திலே உயிருள்ளவளாக நான் மாறுகிறேன். அது மாத்திரமல்ல, நம்மளுக்கு எல்லாரும் தெரியும், வண்டி ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் தெரியாது, பெட்ரோல் போட்டாதான் அந்த வண்டி ஓடும். அப்படித்தான் பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியாகிய அந்த எண்ணெயை அல்லது பெட்ரோல் போன்ற அந்த வண்டிக்கு எவ்வளவு முக்கியமாய் இருக்கிறதோ அப்படியாக நாமும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கடைசி வரை ஓட்ட முடியும் என்பதற்கு இது ஒரு தெள்ள தெளிவான ஒரு சாட்சி. அது மாத்திரமல்ல, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பாத்திரம் கழுவி சுத்தமாக்கப்படுகிறது எப்போது? நம்ம எல்லாம் பாவத்துல இருந்தோம். ஆனா பரிசுத்த ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய பாத்திரம் அழகாக கழுவி சுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தமாய் இருக்கிறது. இந்த பரிசுத்தமான பாத்திரத்திலே பரிசுத்த ஆவியானுடைய அந்த எண்ணெயானது, அபிஷேகமானது ஊற்றப்பட வேண்டும். இது ஊற்றப்பட்டால் ஒழிய இது நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாக இருக்க முடியாது. சில பேர் மிக குறைந்த அளவிலே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சில காரியங்களை, பெரிதான காரியங்களை செய்ய வாஞ்சிக்கிறதெல்லாம் மிகவும் சரியான சூழ்நிலையாக இருக்காது. நாம் ஒரு பாத்திரம் இருக்குமானால் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நாம் வாழ்க்கையிலே மிக வெற்றி உள்ளவர்களாக நாம் இருக்க முடியும் என்பதற்கு எந்த சந்தேகம் இல்லை. இதுல நான் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். எழுப்புதல் தாமதிப்பது ஏன், லியோனார்டோ ராவன்ஹில் என்ற பக்தன் எழுதிய அந்த புத்தகத்திலே டூமாஸ் என்ற ஒரு மனிதனை பற்றி மிக அழகாக குறிப்பிட்டிருந்தார். டூமாஸ் என்ற அந்த மனிதன் ஆப்பிரிக்க தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாளிலே அவர் மிகுந்த ஏழ்மையின் கோலத்தோடு கூட, ஆடைகள் கூட மிகவும் எளிமையான ஒரு தோற்றத்திலே ஒரு ஆலயத்திற்குள்ளே அவர் பிரவேசிக்கிறார். அந்த ஆலயத்திலே அவர் பிரவேசிக்கும் போது கடைசி இடங்களிலே அவர் யாரோ ஒருவர் போல் உட்காருகிறார். அந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து அந்த ஆலயத்திலே பேசப்படுகிறது. பேசுகிற மாத்திரத்தில் தானே இந்த வசனங்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. உடனே அந்த ஆவியானவருடைய அருளை அவர் பெற்றுக்
பெற்றுக்கொள்கிறார், அந்த அபிஷேகத்தை கொள்கிறார். அப்பொழுதுதானே மனம் திரும்பி அப்பொழுதே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார். அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த ஆராதனை முடிந்த உடனே சபை போதகரை அவர் அணுகி, ஐயா, நான் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்று எனக்கு விருப்பம் இருந்தது, ஆனால் அதற்குரிய தருணம் கிடைக்கப்படாமல் இருந்தது. இந்த நாளிலே நான் அதை பெற்றுக்கொண்டேன். நான் ஒரு சபையை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன், எனக்கு ஒரு சபையை கொடுப்பீர்களா என்று கேட்டாராம். உடனே அந்த போதகர் சிரித்து கொண்டு, சபை கொடுப்பதற்கெல்லாம் நாங்கள் என்ன சபையை பாக்கெட்ல வைத்திருக்கிறோம் என்று ஏளனமாக சொல்லி அவரை அனுப்பிவிட்டாராம். மறுபடியும் வந்து எத்தனையோ முறை அந்த போதகரை பார்த்து, எனக்கு ஒரு சபையை கொடுங்கள், நான் நடத்துகிறேன் என்று சொன்னாராம் இந்த டூமாஸ் என்ற மனிதர். ஆனால் அந்த போதகர் செவிசாய்க்கவே இல்லையாம். உடனடியாக ஒரு நாள் காட்டில் இருக்கிற குகையை நோக்கி அவர் சென்றார். அங்க 21 நாள் கர்த்தருடைய சமூகத்திலே பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே இரவும் பகல் உபவாசத்தோடு கூட அங்க ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? நான் முழு நேர ஊழியத்துக்கு அல்லது என்னை ஊழியக்காரர்கள் நீர் அழைத்தது உண்மையானால் என்னோடு பேசும், இல்லையானால் என்னை விட்டுவிடும். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்திருக்கிறீர்? அதை தந்தால் எனக்கு ஒரு ஊழியத்தை தாரும் என்று அந்த 21 நாளும் அவர் பயங்கரமாய் ஜெபிக்கிறார். 20வது நாள் இரவிலே பரிசுத்த ஆவியானவர் அங்க ஒரு வெளிச்சம் போல அவருடைய இருக்கிற அறையிலே அந்த குகையிலே தோன்றினது. அதிலே அவர் பார்க்கும் பொழுது அவர் மேல் தங்கமயமான ஒரு சால்வை போர்த்தப்பட்ட நிலையிலே அவர் காணப்பட்டாராம். உடனே அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அருள். நீ ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய், உனக்கு ஊழியம் உனக்கு கொடுப்பேன் என்று ஆவியானவர் அங்கே மிக தெளிவாக பேசுகிறார். உடனே அவர் புறப்பட்டு மறுபடியும் சபைக்கு வருகிறார். அதே போதகரை பார்த்து, ஐயா, எனக்கு ஒரு சபையை கொடுங்கள் என்றாராம். உடனே இவருடைய தொல்லை தாங்காமல் அந்த சபை போதகர் பட்டணத்துக்கு வெளியே ஒதுக்குப்புறமாய் இருக்கிற ஒரு கொட்டகையிலே 5 பேரை கொண்ட ஒரு சபையை கொடுத்தாராம். அந்த 5 பேர் கொண்ட அந்த சபையை கொடுக்கும் பொழுது அவர் சொன்னாராம், நீர் 5 நாளைக்கு கூட நீ தாக்கு பிடிக்க மாட்டாய் என்று அனுப்பினாராம். ஆனால் கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமையினாலே ஒரே ஆண்டில இந்த பட்டணத்திலே இருக்கிற சபைகளை காட்டிலும் 1500 பேருக்கும் மேலான நபர்கள் இவருடைய சபையிலே வந்து சேர்ந்தார்களாம். மிகப்பெரிய வல்லமையுடையவராக, அபிஷேகிக்கப்பட்டவராக அந்த பட்டணத்திலே அவர் சிறந்திலங்கினார். அது மாத்திரமல்ல, அவர் எங்கெல்லாம் போனாரோ செத்த மனிதர்களை உயிரோடு எழுப்புகிற ஒரு வல்லமையை ஆவியானவர் அவருக்கு கொடுத்திருந்தாராம். இதை எதற்காக நான் இதை விளக்குகிறேன் என்றால், ஒரு பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே, அது எப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிற மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவன் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு ஊற்றாக, வல்லமை நிறைந்தவனாக, ஆவியிலே பலன் கொண்டவனாக மாறுகிறான் என்பதிலே வேறு சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக பரிசுத்த ஆவி நம்மிடத்திலே வரும் பொழுது நமக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது? When we receive the Holy Spirit, we become people of holy zeal. நம்ம எப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோமோ அல்லது பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது பரிசுத்தத்திலே வைராக்கியம் உள்ளவர்களாய், ஹோலி ஜீல் உள்ளவர்களாய், மக்களாய் நாம் மாறுகிறோம். நம்மளை பார்க்கும் பொழுது பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லும்படியான ஒரு முத்திரையான அடையாளத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அங்க பாக்குறோம், பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். நம்ம பைபிள்ல படிக்கும் அப்போஸ்தலர் 2:37 யாராவது எடுத்து படிங்க. பேதுரு அந்த இடத்துல பேசுகிறதான வசனங்கள் நாம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 2:37. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அப்போ இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, பேதுரு யாருன்னு நமக்கு தெரியும், மறுதலித்து பயந்தாங்குழின்னு நம்ம சொல்லுவோம், ரொம்ப பயப்படுகிற, கடலின் மேலே நான் நடக்கிறேன் என்று சொல்லி அமிழ்ந்து போகத்தக்கதா இருந்த ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு அவர் ஜனங்களை நோக்கி அங்க பேசுகிறார். ஜனங்களிடத்திலே பேசும் பொழுது அவர் பேசுகிற வார்த்தைகளை, வசனங்களை கேட்கும் பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த ஒரு வைராக்கியம். இவனுக்கு எப்படி பரிசுத்தமாய் பேதுரு நிரப்பப்பட்டாரோ பரிசுத்த ஆவியினாலே, அதே அவர் பேசும் பொழுது அந்த மக்கள் வசனத்திலே குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு நம்ம பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது நமக்கு மாத்திரம் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற முடியாது. நம்மை சுற்றியுள்ள மற்ற மனிதனிடத்திலே நாம் பேசும் பொழுது, நம் வசனத்தை சொல்லும் போது அவருடைய இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக, பரிசுத்த வைராக்கியத்துக்கு நேராக அவர்களை கடத்தி செல்வர்களாக நாம் மாறுகிறோம். பாவத்திற்கு எதிரான குரல் கொடுக்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். பவுலை பற்றி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்தவர்களை எந்த
அளவுக்கு அவன் துன்பப்படுத்தினானோ அந்த அளவுக்கு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட உடனே அந்த கிறிஸ்துவின் பக்கம் எல்லா மக்களையும் அவன் திருப்புகிறான். எந்த கிறிஸ்துவை அவன் வணங்க வேண்டாம் என்று சொன்னானோ அதே கிறிஸ்துவண்டைக்கு அநேக ஆயிரங்களை அவன் வழிநடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி அந்த பவுல் தான் துன்புறுத்தப்படுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற மாற்றம். அப்போஸ்தலர் 13:9 பார்த்தோம்னா அங்க ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். அங்க ஒரு மாய வித்தக்காரன் அங்க பரிசுத்த ஆவியினா அதை பார்க்கும் பொழுது பவுல் என்ன செய்யறான்? பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைவனே, கர்த்தருடைய செவ்வையான வழியை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. அங்க ஒரு மாய வித்தைக்காரன் அங்க பயங்கரமா அவன் அநேக ஜனங்களை மாற்றி கொண்டிருக்கிறான். அதை பார்த்து பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அந்த பவுல் கடிந்து கொள்கிறதாக அந்த வசனங்கள் நமக்கு குறிப்பிடுகிறது. அப்ப பரிசுத்த ஆவியை பெறுகிற ஒருவன் தானும் பரிசுத்தப்படுவது மாத்திரமல்ல, மற்ற பாவத்தில் வாழ்கிற மக்களையும் பரிசுத்த ஆவியினாலே கடிந்து கொண்டு அவர்களையும் பரிசுத்த வைராக்கியத்துக்கு நேராய் திருப்புவது இந்த வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. அடுத்தபடியாக இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், when we receive the Holy Spirit we become filled with strength and testimony. நாம் பரிசுத்த ஆவியை நாம் பெறும் பொழுது நாம் பலமுள்ளவர்களாக, சாட்சி உள்ளவர்களாக நாம் மாறுகிறோம் என்பதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 1:8 நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாராவது ஒருவர் படிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போ இதுல பாக்குறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து. அப்போ பரிசுத்த ஆவி எந்த மனுஷனிடத்துல வருதோ உடனடியாக அவனுக்குள் ஒரு புது பலன் உண்டாகிறது. பலன் உண்டாகிறது மாத்திரமல்ல, அவன் அங்க இருக்கிற எல்லா அந்த சுற்றுப்புறத்துல உள்ள எல்லா ஜனங்களுக்கும் சாட்சியாய் மாறுகிறான். இன்னைக்கு நம்மளுக்கு பலன் இல்லாத நிலைமையை பார்க்கிறோம். நம்முடைய குடும்ப விஷயங்களிலே நிறைய காரியங்கள்ல சோர்ந்து போய் விடுகிறோம். நமக்கு அநேக தாக்கங்கள் வரும் பொழுது, சத்துருடைய போராட்டங்கள் வரும்போது, பிசாசுடைய கண்ணிகள் நம்மை சுற்றி வரும் பொழுது நாம் அநேக சோர்வுக்குள்ளாக மாறுகிறோம். கண்ணீர் விட்டு கவலைக்குள்ளாக நாம் மாறுகிறோம். ஆனால் இந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஆவியானவர் தாமே நமக்குள்ளே ஒரு பலனை, புதிய பலனை நமக்கு உருவாக்குகிறார். குடும்ப வேலைகள் ஒருவேளை நம்முடைய சோர்வு நிமித்தம், நம்முடைய பலவீனத்து நிமித்தம், வியாதி நிமித்தம் செய்ய முடியாதவர்களாய் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நீங்க பண்ணி பாருங்க. ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லிவிட்டு அந்த வேலைகளை செய்யும் பொழுது மிக எளிதாக நாம் அதை முடித்து விடுவதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பலன் நமக்குள்ளாக கடந்து வரும். அது மாத்திரமல்ல, சாட்சிகளாக நாம் மாறுகிறோம். 2 தீமோத்தேயு 1:7 பார்க்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த ஆவியானவர் பயமுள்ள ஆவியை கொடுக்காத ஒரு பரிசுத்த ஆவியானவர். எங்க போனாலும் பெண்களாகிய நமக்கு இதை கண்டால் பயம், அதை கண்டா பயம், என்ன பயம், பயங்கர பயத்தினாலே நாம் பிடிக்கப்படுகிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை என்று நாம் பெற்றுக் கொள்கிறோமோ அந்த நாளிலே பயமுள்ள ஆவி நம்மை விட்டு கடந்து போய் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. இந்த தெளிந்த புத்தி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு புத்தி. இந்த தெளிந்த புத்தியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். அப்போஸ்தலர் 4:33 நம்ம பார்த்தோம்னா, இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம பலன் அடைகிறது மாத்திரமல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய செயலை அல்லது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து மிகவும் பலமாய் நாம் சாட்சி கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். நம்ம ஆத்தும ஆதாயம் செய்வதிலே தீவிரமுடையவர்களாய் நாம் நம்மளையும் அறியாமலே மாறி விடுகிறோம். அதைத்தான் நாங்க பவுல் செய்கிறார். பவுலை குறித்து, அவனோடு இருக்கிற மனிதர்களை குறித்து, அங்குள்ள அந்த பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இப்படியாய் சொல்கிறான், these men are the servant of God. பவுலை குறித்து அவனோடு சில சகோதரர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த பிசாசு குறித்த அந்த குறி சொல்லுகிற ஒரு பெண் சொல்லுகிறாள், these men are the servants of God. இந்த மனுஷன் உன்னதமானுடைய தேவனுடைய மனுஷன். இவர்கள் நமக்கு இரட்சிப்பின் வழியை போதிக்கிறார்கள். பாருங்க, நரகமும் அல்லது பிசாசும் நம்மை குறித்து அடையாளம் கண்டுகொள்ளும்படி நாம் வாழ வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது மாத்திரமே, மாயவித்தைக்காரனால் இருந்தால் என்ன, குறி சொல்லுகிறவர்களாய் இருந்தால் என்ன, எல்லாரும் நம்மை குறித்து பயப்படும்படியாக, அவர்கள் நம்மை குறித்து சாட்சி
சாட்சி சொல்லும்படியாக உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி சொல்லும்படியான அதிகாரத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இவ்வளவு செய்திகளை நாம் கேட்டும் இந்த பரிசுத்தாவியை பெறுவதற்கு நாம் தயக்கமாய் இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 6:8 யாராவது ஒருவர் படிக்கலாம். அதில் ஸ்தேவானை குறித்து நாம் படிக்கிறோம். ஸ்தேவானை ஆவியானவர் எப்படி வல்லமையாய் அவரை பயன்படுத்துகிறார் என்பதை அந்த வசனங்கள் குறிப்பிடுகிறது. அப்போஸ்தலர் 6:8 விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறான். ஒரு சாதாரண மனுஷன் அங்க இரத்த சாட்சியை மறிக்கிறான். அதற்கு முன்னதாக அவனுடைய செய்கைகள் எப்படி இருக்குன்னு விசுவாசத்திலே வல்லவனாய் இருக்கிறான். நம்ம பரிசுத்தாவியை பெறும்பொழுது நம்மளையும் அறியாமலே நம் விசுவாசத்தில் ஊக்குவிக்கப்படுகிறோம். நாம் படிக்கிறதான வேத வசனங்கள் நம்முடைய விசுவாசத்திலே நம்மை வளர செய்கிறது. ஏன் இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய வசனங்களை நாம் கேட்கும் பொழுதே நமக்குள்ளாக விசுவாசத்தை ஆவியானவர் தூண்டி கொண்டிருக்கிறார். வல்லமை நிறைந்தவனாய் நம்ம படிக்கிற வசனங்கள் எல்லாம் அதிகமாய் இந்த வார்த்தை வருகிறது. நிறைந்தவர்களாய், வல்லமையினால் நிறைந்தவர்களாய், அபிஷேகத்தினால் நிறைந்தவர்களாய், பரிசுத்தாவினில் நிறைந்தவர்களாய், நிறைவான ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். ஒரு பாட்டில தண்ணி வச்சு ஒரு அரை பாட்டில் வச்சுக்கிட்டு ஃபுல்லா இருக்குன்னு சொன்னோம்னா அது சரியா இருக்காது. ஆனா அதை ஃபுல்லா நீங்க நிரப்பி அது நிரப்பும் போது அது என்ன ஆகுதுன்னா வழிந்தோடுகிற ஒரு அனுபவத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். எப்பொழுதுமே நம்முடைய பாத்திரம் அல்லது நம்முடைய உள்ளம், ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே நாம் நிறைவான ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். அடுத்ததாக மூன்றாவதாக we become filled with wisdom and courageous. நம்ம when we receive the Holy Spirit, எப்பொழுதெல்லாம் பரிசுத்தாவியை நாம் பெறுகிறோமோ நம்ம எப்படி மாறுகிறோம்? நம்ம ஞானத்திலே, தைரியத்திலே வல்லவர்களாய் நாம் மாறுகிறோம். ஆதியாகமம் 41:38 யாராவது படிங்க. ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவனும் உண்டோ என்றான். தேவ ஆவியை பெற்ற இந்த அங்க யாரு? பார்வோன் யோசேப்பை பார்த்து இப்படியாய் சொல்லி அங்கு அவன் பார்வோனுக்கு சொப்பனம் தோன்றுகிறது. அந்த சொப்பனத்துக்கு இவன் அர்த்தம் சொல்லுகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த ராஜா இவனை குறித்து ஒரு சாட்சியை கொடுக்கிறார். யோசேப்பை குறித்து, தேவ ஆவியை பெற்ற உன்னை போல ஒருவனையும் காணோம். அப்போ அங்கே விவேகமும் ஞானமும் நிறைந்தவனாய் இவன் காணப்படுகிறான். 41:38 அப்படியே நம்ம படிச்சுட்டு வந்தோம்னா அங்க விவேகமும் ஞானமும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ஞானம் கொடுக்கப்படுகிறதுனால்தான் அவன் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறவனாக அங்க மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்க அதே மாதிரி தானியேல்ல நம்ம பார்க்கிறோம் 5:11 அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது, வெளிச்சமும் ஞானமும் வேகமும் தேவர்களின் ஞானத்திற்கொத்த ஞானம் அவனிடத்தில் காணப்படுகிறது. அங்க பெல்ஷாத்சார் ராஜாவிட்ட அந்த ராஜாத்தி போய் சொல்றா, தானியேலை குறித்து சாட்சி அங்கே சொல்லப்படுகிறது, அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. அப்போ ஜனங்கள் மேல் பதவியில உள்ளவங்க கூட நம்மிடத்துல அந்த விசேஷித்த ஆவி இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம மற்ற காரியங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் தேவனுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கும் பொழுது நாம் எவ்வளவு பெரிய தேசத்துல எவ்வளவு பெரிய அதிகாரமானாலும் அவர்களும் நம்மளை அடையாளம் கண்டுகொள்ளும்படி செய்கிற ஆவியானவர். அங்கே வெளிச்சமும் ஞானமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்திற்கொத்த ஞான அவடத்துல இருக்குதுன்னு. அப்போ அந்த விஸ்டத்தை குறிச்சு, அந்த ஞானத்தை குறிச்சு அங்க சாட்சி சொல்கிறார். ஜனங்கள் ஒரு மனிதனை திரும்பி பார்க்கும்படியாக அந்த தானியேல் அங்கே மாறுகிறார். யோசேப்புடைய வரலாற்றிலும் நம்ம பார்க்கிறோம். எல்லா ஜனங்களும் அந்த யோசேப்பு அடிமையாக அங்க வந்தவன் அவ்வளவு பெரிய பதவிக்கு எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக ஆக்கினதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு ஒரே ஒரு காரணம் அவன் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்னதின் மாத்திரமே. அதே போல தான் தானியேலும் அங்கு அர்த்தம் சொல்லுகிறான். அந்த ராஜாவுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது அவனை தேசத்தின் 3வது அதிபதியாக அவன் மாற்றுகிறான், அதிகாரியாக மாற்றுகிறான். இதிலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம்? அவர் சொல்றாரு, there is a man in your kingdom is in whom is the spirit of the holy God. கர்த்தருடைய அந்த பரிசுத்த வல்லமையுள்ள அந்த ஆண்டவர், அந்த ஆவியானவர் அந்த மனிதனுக்குள் இருப்பதை நான் காண்கிறேன் சொல்ற அந்த ராஜாத்தி. அத 5:12 படிச்சீங்கன்னா an excellent spirit, அந்த ஒரு விசேஷித்த ஆவி அவனுக்குள் இருக்கிறத சாட்சி கொடுக்குறாங்க. மனிதரிடத்திலே விசேஷித்த ஆவி, அநேக ஜோசியக்காரர்களை கூப்பிடுறாங்க. எத்தனையோ பேர் தேசத்துல உள்ளவங்க எல்லாம் வரும் பொழுது பரிசுத்த ஆவியை பெற்ற
பெற்ற அந்த தானியேல் மாத்திரம் அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறான். அப்போ ஜனங்கள் அவனை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தாவியை பெறும் பொழுது ஜனங்களுக்குள்ளே ஒரு அடையாளம் காணப்படுகிறாக. எல்லாரும் நம்மை திரும்பி பார்க்க வைக்கிற அந்த அபிஷேகத்துக்குள்ளாக நாம் பெற்றுக்கொண்டு அவ்வளவு ஆசீர்வாதமாய் நாம் மாற முடியும் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 1 கொரிந்தியர் 2:10 பார்க்கிறோம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். அப்போ தேவன் தமது ஆவியானவரை வைத்துதான் நமக்கு எல்லா வெளிப்படுத்தலையும் கொடுக்கிறார். அதாவது வசனத்தின் வெளிச்சத்திற்குள்ளே நம்மை நடத்துகிறார், அல்லது நமக்கு ஏற்பட போகிற சம்பவங்களை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். அது தேவ ஆவியானுடைய அருளாலே அது நடக்கிறது. 1 கொரிந்தியர் 2:13 பாத்தீங்கன்னா, மனுஷன் ஞானம் போதிக்கிற விதமாய் நான் பேசாமல் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ மனுஷன் ஞானம் போதிக்கிறது மாதிரி நம்ம we are different from others. நம்ம ஆவிக்குரியவர்களா இருப்போம், ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமா தான் நடக்கும். நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். அதை அழகாய் வசனங்களை நம்ம படிக்கும்போது ஆவியை பெற்றுக்கொள்கிற மனுஷன் தனித்துவமாய் அல்லது மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசம் உள்ளவனாய் நடந்து கொள்ள முடியும். அதைத்தான் மனுஷன் ஞானம் போதிக்கிற மாதிரி நம்ம பேசாம நம்ம யார மாதிரி பேசுறோமா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம், தேவன் பரிசுத்த ஆவியை நாம் பெறும் பொழுது ஞானம் உள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம். ஞானம் உள்ளவர்களாய் மாறி தேசத்திற்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாம் மாறுவதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக தைரியம். அதுல நம்ம பார்த்த பரிசுத்தாவி நம்ம இடத்துல வரும்போது தைரியம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். தைரியம் எங்கே இருந்து வருகிறது? இன்னைக்கு நம்ம ஒரு மைக்க பிடிச்சு பேசணும்னா பயம், சபையில ஒரு மைக்க பத்தி கொடுத்துருந்தாங்க பேசுங்கன்னா பயம், அல்லது ஒரு இடத்துல மற்றவங்கள்ட்ட சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னா ஒரு பயம். நம்மளே அறியாம அப்படிப்பட்ட ஒரு பயம் நமக்குள்ள இருக்கு. எப்ப அந்த பயம் நம்ம விட்டு கடந்து போகும்னா, பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் பொழுது, அப்போஸ்தலர் 6:10 பார்க்கிறோம், ஸ்தேவான் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க கூடாமற் போயிற்று. ஒருவனாலும் எதிர்த்து நிற்க கூடாமற் போயிற்றான். அப்படிப்பட்ட ஒரு தைரியம் உள்ளவனாய் அவன் அந்த இடத்துல பிரசங்கிக்கிறது, ஞானத்தையும் ஆவியையும் வெளிப்படுத்துகிறவனாய் அவன் இருக்கிறான். இன்றைக்கு நம்ம ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுமானால் நம்மிடத்தில் இருக்கிறதான வார்த்தைகள் ஞானத்தையும் ஆவியையும் வெளிப்படுத்தி யார் ஒருவரும் எதிர்த்து நிற்க கூடாதபடி அப்படிப்பட்ட ஒரு வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் மாற வேண்டும். மத்தேயு 7:28 பார்க்கும்போது இயேசுவை குறித்த அருமையான ஒரு வசனம். இயேசு அதிகாரமுடையவனாய் பிரசங்கித்தார். இன்னைக்கு நம்மளுக்கு ஏன் அதிகாரம் இல்லை? அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளாக நாம் கடந்து போகாதனாலே அந்த அதிகாரத்திலே நாம் பிரசங்கிக்க முடியவில்லை. அநேக இடங்களிலே பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டு நிற்கிறவர்களாய் இருக்கிறோம். இனி வருகிற நாட்களிலே, இந்த நாளிலே பரிசுத்த ஆவியை பெற்ற நீங்கள் ஒவ்வொருவரும் அதிகாரமுடையவர்களாய் பிரசங்கிப்படி ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 2:11 பார்க்கிறோம், பேதுரு 11 பேரோடு கூட எழுந்து நின்று பிரசங்கிக்கிறார். நீங்க நமக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்ட பயமுள்ள ஒரு சுபாவம் உள்ளவர், மறுதலித்தவர், பலவிதமான இயேசுக்கு விரோதமான காரியங்கள்ல இருந்தவர், மிகுந்த பயந்தாங்குழி. அவர் என்ன செய்யறாரு, பிரசங்கிக்கிறார். அந்த பிரசங்கத்தில் தானே 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ இயேசு வல்லமையாய் பேதுருவை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். ஒரு பேதையை, ஒரு மீன் பிடிக்கிற ஒரு பேதையை இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி பயன்படுத்த முடியுமானால் உங்களையும் என்னையும் அதிகமாய் பயன்படுத்துவது அதிக நிச்சயம். அப்போஸ்தலர் 4:13 பார்க்கிறோம், பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த இடத்துக்கு போனாலும் தைரியமாய் நின்று கர்த்தர் கொடுக்கிற வசனத்தை தெளிவாய் பிரசங்கிக்க வேண்டும். அந்த பிரசங்கிக்கிற தைரியத்தை மக்கள் காணும் பொழுது உண்மையாகவே இவர்களோடு இயேசு கிறிஸ்துவானவருடைய வல்லமை இருக்கிறது என்று அவர்கள் கண்டுகொள்ளும்படியாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக 4வதாக, when we receive the Holy Spirit we come under his control. இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். என்னன்னா, நம்ம பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம். அந்த ஆளுகைக்குள்ளாக நம்ம இருப்பது ரொம்ப ஒரு பரலோகத்தை பூலோகத்திலே அனுபவிக்கிற ஒரு காரியமாய் செயல்படும் என்பதிலே எந்த வித்தியாசமா இல்லை. அவர் என்ன செய்யறாரு, நம்மளுக்கு வழி நடத்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். he is a counselor, he is a teacher, he is a guide. அப்ப அவர் நம்ம இடத்துல பேசும் பொழுது அவர் உறவாடுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவராய் இருக்கு. நம்ம ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் ஏனோ தானோ என்று ஜெபித்த நாட்கள் எனக்கும் உண்டு. அநேக நாட்களிலே ரொம்ப நேரம் என்னால ஜெபிக்க முடியாதபடி திணறிக் கொண்டிருந்தேன். ஆனால் எந்த நாளிலே பரிசுத்த ஆவியான் வல்லமையாய் என்னை நிரப்பினாரோ, எத்தனை மணி நேரங்களும் கர்த்தரை துதிக்கும்படியாக எப்பொழுதும் கர்த்தரோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்தார்.
இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், சில பேருக்கு தேவ பிரசன்னத்தை உணர முடியாது, கஷ்டப்படுறத நிறைய பேர் எங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஆனா தேவ பிரசன்னத்துல நம்ம எப்ப உணர முடியும்னா, பரிசுத்த ஆவியானவரோடு நாம் எப்பொழுதும் உறவிலே இருக்கும் பொழுது, அந்த பிரசன்னத்துக்குள்ளாக ஆவியானவர் தாமே நம்மை நடத்தி செல்லுகிறார். Having the Holy Spirit speak to us is a wonderful experience. நம்மள்ட்ட ஒரு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற அனுபவம் வந்து ஒரு வியக்கத்தக்க, ஒரு ஆச்சரியப்படத்தக்க, ஒரு வியப்பூட்டும் ஒரு அனுபவமாக நம்ம அதை காண முடியும். அப்போஸ்தலர் 16:6-7 நம்ம பாக்குறோம், வசனத்தை சொல்லாதபடி அங்கே தடை பண்ணப்படுகிறார் பவுல். ஏன் இந்த வசனத்தை உங்களுக்கு குறிப்பிடுறேன்னா, இன்னைக்கு அநேக இடங்களுக்கு நம்ம போக வேண்டிய இடங்கள் எது என்று தெரியாதபடி அநேக நேரங்களிலே பலவிதமான சிக்கல்களிலே அந்த இடத்திற்கு போய் நாம் மாட்டிக்கொள்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, நாம் ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் இந்த இடத்திற்கு போ, இங்கே போகாதே என்று பவுலை தடை பண்ணுகிற அதே ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசுகிற ஆவியானவராய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சில இடங்களுக்கு போகாதபடி அவர் தடை செய்கிறத பார்க்கிறோம். போக ஒட்டாதிருந்தார் என்ற வசனம் சொல்கிறது 16:6-7 பாத்தீங்கன்னா. அப்போ சில இடங்களுக்கு நம்மை போக வேண்டாம் என்று ஆவியானவர் நிறுத்துவார். அநேக குழப்பங்களுக்கு உங்களுக்கு விடை இதிலே கிடைச்சிருக்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவரை நான் பெறும் பொழுது நான் எங்கு போக வேண்டும், அவருடைய ஆளுகைக்குள் நான் இருப்பதினால் நான் எங்கு போகணும், எங்கு போனா எனக்கு ஆபத்து இருக்காது, என்ன நடக்குதுன்னு அவர் எனக்கு முன்னதாகவே அறிவித்து விடுவார். அங்க யோவான் 16:13 நம்ம படிச்சோம்னா, வரப்போகும் காரியங்களை முன் அறிவிக்கிறார். இன்று தேசம் பயங்கரமாய் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. யுத்தங்களின் செய்தியும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் நடக்கிற யுத்தங்களை கேள்விப்படுவது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் சோர்ந்து போகிறது. ஆனால் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி, ஒரு முன்னறிவிக்கும் ஒரு தீர்க்கதரிசி நம்மிடையே தோன்றுவானானால் அவன் எல்லாவற்றையும் முன்னறிவிக்கிறவனாக, வரப்போகிற காரியங்களை முன்னறிவிக்கிறவனாக அவன் மாறுவான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபராக இங்கு இருக்கிற சகோதரிகளிலே எல்லாரும் மாறும்படியாகத்தான் இந்த வசனத்தை ஆவியானவர் இன்று உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு எதேச்சியான சம்பவமாக இந்த பரிசுத்த ஆவியானுடைய செய்தி உங்களுக்கு கடந்து வரவில்லை. பரிசுத்த ஆவியானுடைய செய்தி ஒரு பெரிய திட்டத்தோடு, நோக்கத்தோடு இங்குள்ள ஒவ்வொருவரும் ஒரு பவுலாக, யோவான் ஸ்நானகனாக, பேதுருவாக, யோசேப்பாக, தானியேலாக மாற வேண்டும் என்ற திட்டத்தினாலே இந்த செய்தியை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம ஜெபத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அநேக நேரங்களில் பலவீனங்களின் நிமித்தமாக நம்ம சோர்ந்து நம்மளால் அந்த பரிசுத்த ஆவியானவர் பலனின்றி ஒன்று செய்யாதிருக்கும் பொழுது நமக்காக ஆவியானவர் தாமே அங்கு செயல்படுவதை நம்மளால் பார்க்க முடியும். கடைசியாக பார்க்கும் பொழுது 5வதாக, when we receive the Holy Spirit we become those who transform the nation. நம்ம இதுவரைக்கும் நம்மளுக்குள் ஏற்படுகிற மாற்றங்களை குறித்து பார்த்து கொண்டே வந்தோம். கடைசியாக நம்மளுக்குள் ஏற்படுகிற மாற்றம் எதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும், எதை மாற்றும் என்றால், ஒரு பெரிய தேசத்தையே மாற்றுகிற ஒரு வல்லமை ஒரு மனிதனுக்கு உண்டு. ஒரே ஒரு தனி மனிதன் இந்த உலகத்தை அசைக்க முடியும். எப்பொழுது? பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இருக்கும் பொழுது. அப்போஸ்தலர் 4:31 பார்த்தனா, கூடி இருந்த இடம் அசைந்தது. ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவனையும் அசைக்கிறார், இந்த இடத்தையும் அசைக்கிறார். நாம் தேசத்தை அசைக்கிறவர்களாக, அசாத்தியமான காரியங்களை, சாதாரண காரியங்களை அசாதாரணமான வல்லமையோடு கூட செய்கிறவர்களாக ஆண்டவர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அபிஷேகிக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது மாத்திரமே இந்த வல்லமை நமக்கு கிடைக்கிறது. அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆனார்கள் என்று அப்போஸ்தலர் 9:31 சபை பெருகின என்று பார்க்கிறோம். அந்த அப்போஸ்தலர் 120 பேர் கூடின அந்த பெந்தேகோஸ்தே நாளின் போது தாக்குதல் ஏற்பட்டது. அணுகுண்டை போல ஒரு பெரிய தாக்குதல். அந்த பரிசுத்த ஆவியானவர் இடங்களிலே இறங்கின ஒவ்வொருவரும் ஆங்காங்கே சிதறப்பட்டு பல இடங்களிலே சபைகள் பெருகி கொண்டிருந்தன. தேவ வசனம் வளர்ந்து பெறுகிறது என்று வசனம் சொல்கிறது. 13:49 தேவ வசனம் வளர்ந்து பெருகினது என்று பார்க்கிறோம். அப்ப ஒரே ஒரு மனிதன் பரிசுத்தாவியினால் நிரப்பும் பொழுது பவுல் பல தேசங்களுக்கு கடந்து போய் சபைகளை அங்கு உருவாக்குகிறான். சபைகள் பெருகி வருகிறது, தேவ வசனம் பெறுகிறது, தேசம் முழுவதும் அது பரவுகிறது. எல்லா இடங்களுக்கும் 2வது அதிகாரம் 9-11 வசனங்களை பார்ப்போமானால், எல்லா தேசத்தாருக்கும் இதை குறித்த ஒரு பிரமிப்பு உண்டாகி இது என்னமாய் முடியுமோ என்று அவர்கள் வியந்து பார்க்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பிரமிப்புள்ள ஒரு சம்பவத்தை, பிரமிப்பாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலர் 2:46 நம்ம பார்க்கும்போது, வீடுகள் தோறும் அப்பம் பிடுறார்கள், வீடுகள் தோறும்
எல்லோரும் அங்காங்கே ஜெபக்குழுக்கள் உருவாகின. பெரிய ஒரு எழுப்புதலுக்காக எஸ்தர் ஜெபக்குழுவும் சரி, அநேக இயக்கங்களும் சரி, தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒரு மாபெரும் எழுப்புதலை எங்கள் தேசம் காண வேண்டும். நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய கண்களே அதை காண வேண்டும் என்று நாம் சவால் விட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் அதை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தேசத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று நம்மை குறித்த சாட்சி அங்கே சொல்லப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 17:6 அங்கு யாசோனும் அவனுடைய சகோதரர்களும் அங்கு பவுலும் மற்ற சகோதரரும் போயிருக்கிற இடத்தை பார்த்து அந்த ஜனங்களை பிடித்துக் கொண்டு அங்கே உள்ள அதிபதியிடத்தில் அவர் போய் சொல்கிறான், உலகத்தை கலக்கிறவர்களும் இங்கே வந்து விட்டார்கள். Those who have turned the world upside down have come here to. அதாவது வேர்ல்ட அந்த இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு அந்த டிரான்ஸ்லேஷன். வேர்ல்ட வந்து உலகத்தை அப்சைட் டவுனாக தலைகீழாக மாற்றுகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்று ஆங்கில வேதாந்தத்திலே மிக அழகாக அதை குறிப்பிடுகிறார். இப்பொழுது நீங்களும் நானும் தேசத்தை கலக்கிறவர்களாக, ஒரு தனி மனிதனாக குடும்பத்தை கலக்குவதோடு மாத்திரமல்ல, சமுதாயத்தை கலக்கிறவர்களாக மாத்திரமல்ல, இந்த தேசத்தை கலக்கிறாக ஆண்டவர் மாற்ற ஆவல் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் உங்களிலே இதற்காக ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? எப்படி நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம். எதற்காக பெற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் யார்? அவர் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறார்? அந்த பரிசுத்தாவி நமக்குள் வரும்பொழுது என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ நான் விசுவாசிக்கும் போது, நான் வாஞ்சியாய் இருக்கும் பொழுது, நான் தாகமாய் இருக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு எந்த ஒரு விலைக்கிரயமும் கிடையாது. இலவசமாக கொடுக்கிற பரிசுத்தாவியுடைய ஈவை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ளும். நாம் இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய அன்மியூட் பண்ணிக்கொண்டு ஆண்டவரை நாம் துதிப்போம். ஆண்டவர் நமக்கு ஏவுகிற பாஷைகளை, அந்நிய பாஷைகளை எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க. ஆவியானவர் இப்பொழுது நம்முடைய இடங்களிலே அப்படியே ஊற்றப்படுகிறார். இருக்கிற இடங்களிலே, எந்த இடத்துல இருந்தாலும், எந்த வீடுகளிலே, எந்த இடங்களிலே நீங்கள் இருந்தாலும் ஆவியானவருக்கு அது ஒரு பொருட்டல்ல. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவர் மேலும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவரை ஆவியானவர் இந்த நேரத்துல உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறார். அன்று பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது பலனடைய முடியும் என்று பார்க்கிறோம். நமக்கு இன்றைக்கு பலன் தேவை. உங்களுக்கும் எனக்கும் பலன் தேவை. இந்த உலகத்திலே சோதனைகளை மேற்கொள்ள, பலவிதமான கவலைகளை மேற்கொள்ள, நம்முடைய பிரச்சனைகளை மேற்கொள்ள நமக்கு ஒரு பலன் தேவை. தயவாய் வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியானவர் கொண்டிருக்கிற அந்த அதிகாரத்தை, அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். வல்லமை நிறையப்படுகிற ஒரு நேரம். This is the time to receive the Holy Spirit. இதுதான் வல்லமை. இயேசு கிறிஸ்துவானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற அருமையான ஒரு நேரம். This is the time. இந்த நேரம் உங்களுக்கு வராமல் போகலாம். இந்த நேரம் மறுபடியும் கிடைக்காமல் போகலாம். எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கொண்டு, இயேசுவே ஆவியானவரே என்னை நிரப்பும், என்னை பலத்தினால் நிரப்பும், அந்நிய பாஷையினால் நிரப்பும். உங்களிடத்திலே வல்லமை கடந்து வருகிறது. தேவனுடைய பிரசன்னத்தை உங்களால் உணர முடியும். ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இயேசுவே பரிசுத்த ஆவியானவரை என்னை நிரப்பும் என்று கேளுங்கள். என்னை முழுமையாய் நிரப்பும் என்று கேளுங்கள். எவன் கேட்கிறானோ, எவன் தாகமாய் இருக்கிறானோ, எவன் விசுவாசமாய் இருக்கிறானோ அவனிலே அந்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்கள் மூலம் இந்த நாளிலே புறப்பட்டு செல்லும்படியாக இதோ ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படுகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரே என்னை நிரப்பும், எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே உள்ளத்தை திறந்து கொடுங்கள். இயேசுவே என்னை நிரப்பும். பரிசுத்த ஆவியானவரை வல்லமாய் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் God is not partial. அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. நீங்க எந்த பின்னணியில் இருந்து வந்தாலும், ஏழையாய் இருந்தாலும், பணக்காரனாய் இருந்தாலும், கருப்பாய் இருந்தாலும், சிவப்பாய் இருந்தாலும், எந்த சபையை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும், இந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். ஷீலா ரீகனரபா. Receive the Holy Spirit. Receive the Holy Spirit. The Holy Spirit is comes upon you. We receive the power of Holy Spirit. Receive the power of Holy Spirit. பெற்றுக்கொள்ளுங்கள். வாயை விரிவாய் திறங்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று வசனம் சொல்லுகிறது. விசுவாசம் தான் இதை பெற்றுக்கொள்ள வைக்க முடியும். ஏற்கனவே தாராளமாய் அந்நிய பாஷையிலே பேசுங்கள். ஆண்டவருடைய நிறைவு, பரிசுத்தாவியாகிய நிறைவு உங்களுக்கு கடந்து வருகிறது. பரிசுத்த பிரசன்னத்தை உங்களால் உணர முடியும். வாய் திறந்து பேசுங்கள். ஹல்லேலூயா. ஷபாலா ரிகானரபா. வாஞ்சியுள்ளவர் பெற்றுக் கொள்கிறார். பிரமிக்கத்தக்கதான மாற்றங்களை ஆவியானவர் உங்களுக்குள்ளே கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பயப்படாம பேசுங்க. வாயை திறந்து பேசுங்க. பயப்படாதீங்க. ஆவியானவரும் நீங்களும் மாத்திரம் பயப்படாதீங்க. இருக்கிற இடத்தை தேவன் அசைத்துக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த அசைவு உங்களுக்குள்ளாக காணப்படும். உண்மையாகவே உங்களுக்குள்ளே விசுவாசம் அப்படியே தூண்டப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள்.
ஆண்டவரே ஆவியானவரை நீ நிரப்பும் என்று சொல்லுங்கள். ஹalleluya. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். ஹalleluya. ரபால தரிசதோ நிகால ரபால தரதோ. Fill with the Holy Spirit. Fill with the Holy Spirit. The Holy Spirit comes upon you. The Holy Spirit comes upon you. பரிசுத்த ஆவி உள்ளத்தில் வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலே வருகிறார். You will receive the power. You will receive the power. Hallelujah. ரிஷபான கரபரதர. அந்நிய பாஷைகளை பேச வைத்தாரானால் தாராளமாய் பேசுங்கள். Hallelujah. அதனுடைய அர்த்தம் புரியவில்லை ஆனாலும் பேசுங்கள். பயப்படாமல் முதலாவது பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும் பொழுது நமக்கு எதுவுமே புரியாது. பயந்த சுபாவம் உள்ளவர்களாய் அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு அப்படியே தயங்கி நிற்பார்களாய் காணப்படுவோம். அதை தவிர்த்து விட்டு தயவாய் வாயை திறந்து அன்மியூட் பண்ணிட்டு அப்பா ஸ்தோத்திரிக்கிறவர்களை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று நீங்கள் ஆண்டவரை ஆராதித்து துதித்து நம்ம பாடும்போது பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அதிகமாய் இறங்குவார். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, வல்லமை தேவை, வல்லமை தாரும் தேவா. எங்கள் சகோதரிகள் வல்லமை தேவை ஆண்டவரே. வல்லமையை நீர் ஊற்றும் ஆண்டவரே. அதிகாரத்தின் தேவை ஆண்டவரே. தேவை தேவா, அப்பா யார் மேல பொழிந்திருக்கிற வல்லமை இந்த நேரத்தில் ஊற்றப்படுகிறது. வல்லமை நமத்திலே ஊற்றப்படுகிறது. வல்லமை நமத்திலே ஊற்றப்படுகிறது. அக்கினியின் வல்லமை, அக்கினிமயமானது நாவுகள் போன்ற ஆண்டவரே பிரிந்திருக்கும் அந்த நாவுகளிலே கர்த்தர் வேறு விதமான பாஷைகளை கொடுப்பாரானால் எங்கிருந்தாலும் தேவ சமூகத்தின் பிரசன்னத்தை உணர முடியும். எங்கிருந்தாலும் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கிற மாத்திரத்திலே நமக்கே பரிசுத்தாவியானவர் அருளப்பட்டதை இந்த வசனத்திலே படித்தோம் அல்லவா? நம் வசனத்தை கேட்கிற மாத்திரத்திலே நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். மாம்சமான யாவர் மீதும் மாம்சமான நம்ம மேல, மாம்சமான நம்ம ஒவ்வொருவர் மேலையும், ஒவ்வொரு சகோதரிகள் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா ஊற்றப்படுகிறார். பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள். Receive the Holy Spirit. கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே நிழலாடி கொண்டிருக்கிறார். This is the time to receive the Holy Spirit. This is the time to receive the Holy Spirit. எத்தனையோ பேருக்கு இந்த கிடைக்கவில்லை, எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை மகளே. இருக்கிற இடத்திலே இதுதான் உனக்கு தருணம். இதுவே வல்லமையை பெற்றுக் கொள்கிற தருணம். கடைசி நாட்களிலே, கடைசி மணி துளிகளிலே நம்ம நிற்கிறோம். கடைசி நாட்களிலே ஊற்றுவரின் ஆவியானவர் தன் வாக்கு மாறாதவராய் நின்று கொண்டிருக்கிறார். ஆவியானவரை பெற்றுக் இருக்கிற இடங்களில் தேவ பிரசனம் ஆளுகை செய்வதை நான் உணர முடிகிறது. நீங்கள் வாயை திறந்து வெட்கப்படாமல் கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை பேசுங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை பேசுங்க. அந்நிய பாஷைகளிலே கர்த்தர் உங்களை ஏவுவாரானால் பேசுங்க. அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க. அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே இந்த தேசத்திலே நாம் சாட்சியாக வாழ முடியும். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அது மிகவும் அவசியமான ஒன்று. ஹல்லேலூயா. ரபால தரஷதோ தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என்னை கர்த்தரே, ஆசீர்வாதியோ கர்த்தரே, ஆவியின் வர
வரங்களினால் என்னை நீரப்போம், ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போம். ஆவியானவர் ஆவியின் வரங்களை இந்த நேரத்திலே உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆவியின் வரங்களை பெற்றுக் கொள்ளும்படி அழைக்கிறார். ஊற்று தண்ணீராகிய தேவ ஆவியானவர் பொங்கி பொங்கி நம்முடைய உள்ளத்திலே வருகிறார். பொங்கி பொங்கி நம்முடைய உள்ளத்திலே அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாயை திறந்து ஹalleluya ஷபால ரீகான ரபா அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய பவர், ஒரு வல்லமை உள்ளத்திலே இறங்குவதை உங்களால் உணர முடியும். ஹalleluya மின்சாரம் தாக்குவதை போல ஒரு வல்லமை நமக்குள்ளாக இறங்கி நம் இருக்கிற இடம் முழுவதும் நம்மை அசைக்கத்தக்கதான ஒரு வல்லமை நம்மிலே இறங்குவதை நம்மால் உணர முடியும். உங்களை விட்டுக் கொடுத்து விசுவாசத்தோடு கூட பரிசுத்தாவியிலே நிரம்புங்கள். ஹalleluya வழிந்தோடும் ஒரு அனுபவத்தை இப்பொழுது ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தை தவறவிட்டு விடாதீர்கள். இந்த தருணம் ஒரு அருமையான தருணம். பரிசுத்தாவியானவர் நம்மை ஆட்கொள்ளும் ஒரு தருணம், ஆளுகை செய்யும் ஒரு தருணம். ஹalleluya ஷபால ரீகான ரபா ஹalleluya 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 ரட்சிப்பின் ஊற்றுகள் எங்கள் சபை நடுவே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எங்கள் சபை நடுவே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் தரிசனமும் ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, கரங்களை தட்டி கரங்களை தட்டி, ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே. விடுதலையோடு கூட பாடுங்க. விடுதலை ஆவியானவர் எங்கே உண்டோ, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இன்னும் சிறு மணித்துளிகள் மாத்திரமே உண்டு. இந்த மணித்துளிகளுக்குள்ளாக ஆவியானவரால் நிரப்பப்படுங்கள். இப்படிப்பட்ட ஒரு தருணம் இனி கிடைக்க கூடாமல் போய்விடலாம். ஏதோ ஒரு ஆவியானுடைய ஏவுதலின்படி இந்த கூடுகை ஆண்டவர் உங்களுக்கு உதவி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும்படியான ஒரு அபிஷேக நேரம் இது. இதை தவற விடாமல் இதிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வரத்தின்படி நம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவோமே ஆனால் வீட்டிற்கும் தேசத்திற்கும் சமுதாயத்திற்கும் நாம் பிரயோஜனமுள்ளவர்களாக மாறிவிட முடியும். ஹalleluya கரங்களை தட்டி உற்சாகமாய் ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவநதியே ரபால தரிசதோட ரபா பொழிந்திடும் வல்லமை, வண்ணதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஹalleluya 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 வல்லமை தேவை தேவா, எங்கள் மத்தியிலே ஊற்றும் தேவா. உடைய வல்லமையை ஊற்றுவதற்காக நன்றி, உடைய வல்லமையை ஊற்றினதற்காக நன்றி. ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் இறங்கினதற்காக நன்றி. ஹalleluya ஒவ்வொருவரும் ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்ததற்காக நன்றி. ஹalleluya வல்லமையை பெற்றுக் கொண்டதற்காக நன்றி. என்னை ஊற்றப்பட்ட வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் என்னை பலப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. என்னை தைரியப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானுடைய அபிஷேகம் என்னை தங்கியிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நான் குடும்பத்திற்கும் என்னை சுற்றியுள்ள ஒவ்வொருவருக்கும் நான் பிரயோஜனமுள்ள பாத்திரமாக ஆண்டவரே இந்த நாளிலிருந்து இன்னும் அதிகமாய் நான் சாட்சியா இருக்க போறதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya நன்றி சொல்லி ஆண்டவரே என்னை நிரப்பினதற்காக நன்றி. ஷபால ரிகான ரபா ஓ ரகால தரஷதோல ரிகான ரபா இருக்கிற இடத்திலே ஆவியானுடைய அந்த உணர்வை, ஆவியானவர் நிரப்பின அந்த உணர்வை விசுவாசித்து ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே என்னை நிரப்பினதற்காக நன்றி, என்னை நிரப்பி ஒழிக்கிற பாத்திரமாய் மாற்றுவதற்காக நன்றி. ஷபால ரிகான ரபா ஹalleluya ஹalleluya வாஞ்சி உள்ள இடத்திலே வர கடவன் அவன் தாகமாய் இருக்கிற இடத்தில் வந்தால் அவன் பான பண்ண கடவன் என்று சொன்னாரே. அவர் எப்படி கொடுக்காமல் இருப்பார்? கொள்ளாதவர்களாகிய தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம் அல்லவா. ஷபால் அறிக்கிற ஒருத்தரை அவர் வெறுமையை அனுப்ப மாட்டார். வந்திருக்கிற ஒரு பாத்திரம் கூட வெறுமையாய் போகாது, நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாய் இந்த நேரத்தில் எஸ்தர் ஜெபக்குழுவில் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya ஒருவேளை இந்த கர்த்தாவை செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும்
பரிசுத்தாவியான வல்லமை பொழியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya ரபால தரசுதோ நீ கால ரகான ரபா. பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகளே. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல் இறங்கினது போல, ஹalleluya பேதுருவின் மேல் இறங்கினது போல, ஸ்தேவான் மேல் நிறைந்தவராய் காணப்பட்டது போல, பவுலின் மேல் நிறைந்தவராய் காணப்பட்டது போல, உங்கள் மேலும் என் மேலும் இந்த நாளிலே வல்லமையினால் நிறைந்தவர்களாய் சாட்சி உள்ளவர்களாய் ஆண்டவர் பலப்படுத்தி அனுப்ப போகிறார். அனுப்பி கொண்டிருக்கிறார், பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். God is not partial. எல்லாரும் தயவாய் வாயை திறந்து பேசுங்க. அவர் God is not partial. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. Hallelujah. We are going to receive the Holy Spirit. Hallelujah. 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 இன்னும் பெறாத வாயை திறந்து தாராளமாய் பேசுங்க. Hallelujah. Hallelujah. ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொன்னாங்க, அது வல்லமையினால் நிறையப்பட்ட வார்த்தைகளை கடந்து வரும். ஹalleluya. பயப்படாதபடி பேசுங்க. ஹalleluya. 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 கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளலாம். முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு தேவனிடத்தில் எதை கேட்டாலும் இயேசுவின் நாமத்தில் கேட்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹalleluya. ஹalleluya. அன்று பெந்தேகோஸ்தே நாளிலே கிடைத்த அனுபவம் இன்று உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. 120 மேல் இறங்கின அதே பரிசுத்த ஆவியானவர் அதே வல்லமையோடு பன்மடங்கான வல்லமைகளோடு, ஹalleluya, துப்பாக்கியில் இருக்கிற தோட்டாக்களை போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இனி நாம் செத்தவர்களாய் அல்ல, உயிர் பெற்றவர்களாய், உயிர் வீழ்ச்சி அடைந்தவர்களாய், உயிரடைந்தவர்களாய் இந்த தேசத்துக்குள் நாம் போக போகிறோம். இந்த வீட்டுக்குள் நாம் போக போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இந்த நாளிலே நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி இருக்கிற இடங்களை அன்மியூட் பண்ணிட்டு கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ஷபால நீதான ரபா. நீங்க என்ன நிரப்புவதற்காக நன்றி. நீங்க என்ன நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அதை புதுப்பித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நான் புதுப்பித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஷபால நீ பாராதா லிதான தரஷதோல ரிகான ரபா. ஓரை கல தரஷதோல ரிகான ரபா. ஹalleluya. ஹalleluya. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you wonderful Holy Spirit. Thank you wonderful Holy Spirit. Hallelujah. Hallelujah. பரலோகத்தை பூலோகத்திலே அனுபவிக்கும் ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அநேகர் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் கிருபையாய் இந்த அனுபவத்தை இந்த நேரத்தில் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த பிரசன்னத்தை நம்மளால் உணர முடியும். பரிசுத்த ஆவியானோடு கூட கலந்து உரையாட முடியும். அவர் நம்மோடு பேசுவார், அவர் நம்மோடு எச்சரிப்பார். அவர் நிறைய இடங்களுக்கு போகாதபடி தடைப்படுவார், சில இடங்களுக்கு போக சொல்லுவார். ஹalleluya. அப்படிப்பட்ட ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் பெற்றிருப்பது சாதாரண ஆவியானவர் அல்ல, அசாதாரணமான வல்லமையோடு கூட நம்மிடத்திலே கிரியை செய்கிற ஆவியானவர். ஹalleluya. ஓ ஷபானி கலரபா தீனா குரு துருஷுது லிதேனி கலரபா அஷதோலரி. ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவர் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே நீர் நிரப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பின் படித்து என்னை ஆண்டவர் நிரப்பினார் என்றால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya. 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 ஷபா ரிதான ரபா. கரங்களை தட்டுங்க. முடியுமானால் வீடியோக்கு வாங்க, முடியுமானால் எல்லாரும் வீடியோக்கு வாங்க. கரங்களை கட்டி ஆண்டவரே என்னை நிரப்பினார், என்னை முழுமையாக நிரப்பி இருக்கிறார். இன்னும் நான் நிரப்பிக் கொள்வேன். ஒவ்வொரு நாளும் மனிதனும் நான் புதுப்பித்துக் கொள்வேன். கரங்களை கட்டி வல்லமையின் ஆவியானவர் நம் மீது ஊற்றப்பட்டதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ உண்மையுள்ளவர், நீ வார்த்தை மாறாதவர் ஆண்டவரே. பெந்தேகோஸ்தே அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. அநேகருக்கு இந்த எங்களுக்கு ஒன்று மரியாத தேவையாய் எங்களை நிரப்பினீரே. ஆவியானவர் ஆட்கொள்வதை உணர முடியும். ஒரு பிரமிக்கத்தக்கதான மாற்றங்களை நீங்கள் இந்த நாளிலே பெற்றிருக்கிறீர்கள். பிரமிக்கத்தக்கதான மாற்றங்கள் மேகர் கண்டு இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லத்தக்கதான ஒரு அனுபவம். உலகத்தை கலக்கிறவர்களாக நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். நம் தேசத்தை கலக்கிறவர்களாக நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். தலைகளாக தேசத்தை மாற்றுவர்களாக நம் ஒவ்வொருவரையும் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு பவுலாக, ஒரு அப்போஸ்தலராக ஹalleluya நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. நம்ம மேல் வைத்திருக்கிற பிரியம் பெரியது மகளே. மகளே, நம்ம மேல் வைத்திருக்கிற பிரியம் பெரியது மகளே. கிருபை பெரியது மகளே. இந்த கிருபை
இல்லை. கிருபைக்காக நன்றி சொல்லுவோமா? எங்கள் மேல் வைத்த மகா பெரிய கிருபைக்காக கரங்களை தட்டி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மகா பெரிய வரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த அபிஷேகத்தின் அனுபவத்துக்காக நன்றி ஆண்டவரே. இதை ஒரு நாள் விட்டு விடாதிருக்க, ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிரப்பப்பட, புதிதாய் நாங்கள் கிருபையிலே வளரத்தக்கதாக, அபிஷேகத்திலே நிறைந்து காணப்படத்தக்கதாக, ஆண்டவரே எங்கள் மூலம் இந்த தேசம் செழிக்கத்தக்கதாக, எங்கள் மூலம் இந்த தேசம் எழுப்புதல் கண்டடையத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரி நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. பெற்றுக் கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. வல்லமையினாலே நிரப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. புதிய ஒரு அனுபவத்தை அநேகருக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் இருந்து ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இருக்கிற இடங்களிலே இந்த பிரசன்னத்தை, இந்த ஆவியானவரை எப்பொழுதும் கர்த்தாவே உறவாடி கொண்டு பேசிக்கொண்டு அவரோடு கூட இருக்கிற ஒரு அனுபவத்தை இந்த நாளிலே நீர் கட்டளையிடுவதற்காக நன்றி ஆண்டவரே. பலனுள்ளவர்களாய் பலன் அடைந்து யூதேயாவிலும் எருசலேம் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் நீர் கர்த்தாவே கடைசி வரை சாட்சிகளாய் வைக்க போகிறீர். நன்றி ஆண்டவரே. நாங்கள் எண்ணி முடியாத அளவுக்கு, நாங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு வல்லமை உள்ளவர்களாய் எங்கள் மூலமாக அற்புதங்களை அடையாளங்கள் செய்யப்படுவதை எங்கள் கண்கள் காணும் பொழுது உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை எங்கள் மூலம் உறுதிப்படுத்தினார் என்று சாட்சி சொல்லும்படியாக உடைய மகிமையை வேறொருக்கும் கொடேன் என்று சொன்னவர் ஆவியானவர் ஆண்டவரே. சகல கணம் சகல மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேற ஒருவருக்கும் இந்த கணம் இந்த துதி கிடையாது ஆண்டவரே. உமக்குதான் ஆண்டவரை கணம், உமக்குதான் ஆண்டவரை மகிமை. நீர் எங்களை கர்த்தாவே இவ்வளவாய் நினைவு கூர்ந்தீரே கர்த்தாவே. நீர் எங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்பட்டதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவருடைய வசனம் கடந்து வந்ததற்காக நன்றி. என்னையும் எங்களையும் ஆண்டவரே உடைய வசனத்தினால் நிரப்பி உடைய ஆவியினால் நிரப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் கர்த்தாவே தைரியத்தோடு நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வீடுகளில் இருந்து நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ, எங்கள் வீடுகளிலே நாங்கள் என்னென்ன காரியங்களை செயல்படுகிறோமோ, இயேசு கிறிஸ்துவானவர் தாமே வல்லமையாக எங்களை எடுத்து பயன்படுத்துவதை கர்த்தாவே ஆமாண்டவரே பரிசுத்தோடு கூட நாங்கள் கர்த்தாவே பாவத்துக்கு எதிரான குரல் கொடுக்கிறவர்களாக, பரிசுத்த வைராக்கியம் உள்ளவர்களாக எங்களை மாற்றுகிறதற்காக நன்றி. அநேகர் பார்த்து பிரமிக்கத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கை மாறுகிறதற்காக நன்றி, மாறினதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீ வாழ்க 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 நம்மை வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே உடைய நாமம், உடைய துதி, உடைய கணம் எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் தாழ்த்தி எழுந்து முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நினைவு கூர்ந்ததற்காக முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. நீர் வாழ்க 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 என்று வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.